30 மணல் குவாரிகளுக்கு நாங்கள் அனுமதி கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறேன். எதுக்கு உங்களுக்கு வேணும் இப்போ மணல் குவாரி? 4 மாசத்துல முடிய போகுது உங்க அரசு. எதுக்கு மணல் குவாரி? மணல் குவாரியில தான் நீங்க எவ்வளோ ஊழல் நடத்தி செஞ்சிருக்கீங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது. மணல் குவாரி மூலமாக திமுக அரசு 2022 2023 நிதியாண்டில் எவ்வளவு தெரியுமா அரசுக்கு வருமானம் வந்திருக்கு? அதிகாரப்பூர்வமா 27 கோடி. அதிகாரப்பூர்வமா 27 கோடி அரசுக்கு வந்திருக்குதான். அந்த 27 கோடி ஆக்சுவலா பார்த்தா ஒரு குவாரியில ஒரு வாரத்தில் வர வருமானம். ஆனா இவங்க ஒரு வருஷம் ஃபுல்லா தமிழ்நாட்டில் 28 குவாரியில 27 கோடி தான் வருமானம்னு சொல்லி அதிகாரப்பூர்வம் வருமானம் வந்திருக்குன்னா எவ்வளவு பெரிய ஒரு ஊழல். அவங்க சொல்ற கணக்கு பார்த்தா ஒரு குவாரியில ஒரு நாளைக்கு 3 லாரி தான் போதான். அவங்க கணக்குப்படி 3 லாரியா போகுது ஒரு நாளைக்கு. ஒரு நிமிஷத்துக்கு 3 லாரி போயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரக்கணக்கான லாரிகள் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வரிசையா நின்றுட்டு இருக்குங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஊழல். இதெல்லாம் நிச்சயமாக பெரிய அளவுக்கு விசாரணை வரும். இது இல்லாம நம்ம கனிம வளம், இந்த பாறைகள்ல இருந்து, ஜல்லியில இருந்து, குவாரியில இருந்து இதெல்லாம் கேரளாவுக்கு எடுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் நிறைய அங்க தென் மாவட்டத்துல மிகப்பெரிய ஊழல். இங்க மேற்கு பகுதியில் இங்க இருந்து எடுத்துட்டு போறாங்க. நம்மளுடைய வட மேற்கு பகுதியில இருந்து பெங்களூருக்கு எடுத்துட்டு போறாங்க. நிறைய இந்த கனிம வளத்துல பெரிய ஊழல். சிபிஐ என்கொயரி 4 நாள் நடக்கிற கூட்டத்தை நீங்க கலந்துக்கிட்டீங்க. ஒரு கூட்டத்திலையும் சாக்கடைன்னு ஒரு நபரை உச்சரிக்கிறீங்க. அந்த சாக்கடை யார்? இப்ப நீங்க சாயங்காலம் வாங்க தெரிஞ்சிடுவீங்க. திருமணி முத்தாறுல இந்த சாய கழிவுகள், அதே மாதிரி ரசாயன தொழிற்சாலை கழிவுகள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. பசுமை தியாக சார்பா ஏதோ போராட்டமோ இல்ல எத்தனையோ அந்த சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கிறேன்னு கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே சொல்லியிருந்தாங்க. இதுவரையும் ஒண்ணு கூட இது பண்ணல. ஆனா இந்த தண்ணியை முழுக்க போய் அப்படியே காவிரியில தான் கலக்குது. இதனால தொடர்ந்து நீர் மாசு தொடர்ந்து ஏற்பட்டு தான் இல்ல. இப்போ காவிரி பிரச்சனை விட நம்ம திருமணி முத்தாறு தண்ணியை சேலம் மக்கள் எப்படி பயன்படுத்தலாம், அதுதான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க வேண்டியது. இல்லை, திருமணி முத்தாறு ஏற்காடு மலையில, சேர்வராயன் மலையில் ஏற்காடு மலையில தான் தொடங்குறது திருமணி முத்தாறு. அது தண்ணியை அப்படியே நம்ம மாசு இல்லாத தண்ணியை நம்ம பயன்படுத்தணும். ஏன்னா அது சாக்கடையா மாற்றி சேலம் நகராட்சிக்கு வந்தோன்னு சாக்கடையா மாறி இது நேராக திருச்செங்கோடு வழியா நீங்க நஞ்சடையாறுல போய் காவிரியில போய் கலக்குது இது. ஆனா இந்த தண்ணியை நம்ம அதுக்கு கலக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டேமை கட்டி அதை தடுத்து நிறுத்தி இந்த தண்ணியை பயன்படுத்தணும். இந்த தண்ணியை சுத்திகரிக்கணும். அதுக்கு மெயினா என்ன பண்ணா திடக்கழிவு, மனித கழிவு எல்லாம் சுத்திகரிப்பு செய்துதான் இல்ல விடணும். இதுதான் தாமிரபரணி ஆற்றியும் நான் சொன்னேன், வைகை ஆற்றிலும் இதுதான் பிரச்சனை நான் சொன்னேன். திமுக என்னைக்கு தமிழ்நாட்டில் அடி வச்சதோ அன்னிலிருந்து ஒவ்வொரு ஆறும் சாகடிச்சிட்டு வராங்க. கூவத்தை சாகடிச்சானுங்க, அடுத்தது அடையார் ஆத்தை சாகடிச்சாங்க, அப்புறம் தாமிரபரணி செத்துட்டு இருக்குது, வைகை ஆத்து செத்துட்டு இருக்கு, நொய்யல் ஆத்து செத்து போச்சு. மணிமுத்தாறு, திருமணி முத்தாரும் சரபாங்க. அதாவது 9 மோஸ்ட் பொல்யூட்டட் ரிவர்ஸ் இன் தமிழ்நாடுன்னு ஒரு ஆய்வு அரசு நான் நடத்தல, அரசு நடத்தியது. அதுல ஃபர்ஸ்ட் சரபங்கா, 2வது திருமணி முத்தாறு, வசிஷ்ட நதி, அதன் பிறகு காவேரி, அதுக்கப்புறம் நொய்யல் ஆறு, அதன் பிறகு தாமிரபரணி, வைகை ஆறு, பாலாறு. சேலம் மாவட்டத்தில் 3 ஆறுகள், அந்த 9 ஆறுல 3 ஆறு சேலம் மாவட்டத்தில் இருக்கு. அப்போ என்னதான் நிர்வாகம் பண்றாங்க? என்ன சேலம் மக்கள் என்ன ஒண்ணுமே தெரியாதா? மக்கள் இங்க மக்களா இல்லையா? இங்க மட்டும் இல்ல, நான் இப்போ தென் மாவட்டத்துக்கு தான் போயிட்டு வந்தேன். அங்க இருக்கிற மலையே காணோம். மேற்கு தொடர்ச்சி மலை, அங்கங்க மலை இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலை அங்க அங்க ஒரு பெரிய காட்ஃபாதர் ஒருத்தர் இருக்காரு. அவங்களுக்குலாம் காட்ஃபாதர் அவர் ரொம்ப அப்பாவி. ஏங்க காட்ஃபாதர் நாங்க மற்றவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாருங்க. இவங்களுக்கு விஞ்ஞானமா என்ன பண்ணணும்னு தெரியாதா என்ன? சிபிஐ என்கொயரி வந்தா எல்லாமே புட்டு வச்சுட்டு போறோம். நாங்க வரப்போகுது, அது வேற. உறுதியா கொண்டு வர போறோம். ஒவ்வொரு நாளைக்கும் ஆயிரக்கணக்கான லாரி யாருதுங்க, எப்படிப்பட்டது, யார் அவங்க பாதுகாக்கிறாங்க, ஏன் மாட்டாம போறாங்க, காவல்துறை ஏன் பிடிக்கல, அதிகாரிகள் ஏன் பிடிக்கல, அந்த மைன்ஸ்ல ஏன் ரேட் பண்ணல? ஏன்னா அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கிறாங்க. அவருக்கு மேல இன்னொரு காட்ஃபாதர் இருக்காரு.
அது வரும், நேரம் வரப்ப நான் சொல்றேன். மின்சார பேருந்தை தனியாருக்கு வர்றதுக்கு தொடர்ந்து ஒரு அமைச்சர் சிவசங்கர் ஒரு இது சொல்லியிருக்காரு. என்னன்னா மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அதாவது என்னன்னா மெக்கானிக்கல் இல்லை, இங்க இவி வெஹிக்கிளை இயக்கிறதுக்கோ சரிபார்க்கிறதுக்கோ மெக்கானிக்கல் இல்லாதனாலதான் தனியாருக்கு ஒப்படைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுவித விளக்கத்தை சொல்லியிருக்காரு. இன்னொன்னு, ஏற்கனவே தனியார் துறைக்கு விட்டா மத்திய அரசு ஏதாவது விட்டா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனா இங்க மெக்கானிக் இல்ல அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எலக்ட்ரானிக் மின்சார பேருந்தை வந்து தனியாருக்கு கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. அதாங்க அவங்க புதுசா காரணம் கண்டுபிடிப்பாங்க. அதாவது விஞ்ஞான ஊழல்னா திமுக போன்ற யாரும் செய்ய முடியாது. ஒரு காரணம் சொல்லி, ஏதாவது நான் கிட்னி திருட்டுன்னு சொன்னேன், அது கிட்னி இல்ல கிட்னி திருட்டு இல்ல, கிட்னி முறைகேடுன்னு சொல்றாரு. அப்போ ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு காரணம் சொல்லி அதை திசை திருப்பி எல்லாம் பண்ணுவாங்க. போக்குவரத்துல வந்து தொழிலாளர்கள் வந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் இப்போ எடுத்துட்டு பண்றது அது முதல் கட்டம். அதுக்கப்புறம் போக்குவரத்தே வந்து தனியார் கிட்ட கொடுத்துடுது. டிபார்ட்மெண்ட்டே முடிச்சுட்டாங்க. இப்போ அதுல யார்கிட்ட கொடுத்தானே இவங்களுக்கு வேண்டியவங்க கிட்ட. இப்படியே தான் மறைமுகமா எல்லாமே இப்படி மாத்திட்டு இருக்கிறாங்க. அதனால நிச்சயமா இதற்கு ஒரு தீர்வு வரும். இது இல்லாம இப்போ சென்னையில பள்ளிக்கரணையில அந்த ராம்சார் பள்ளிக்கரணை ராம்சார் அங்கீகாரம் பெற்றது. 2022 அதுக்கு ராம்சார் அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. இந்தியாவில் 89 சதுப்பு நிலங்கள் ராம்சார் அங்கீகாரம் பெற்றிருக்கு. அதுல 20 தமிழ்நாட்டில் இருக்கு. பள்ளிக்கரணை 1. 22 இருந்து அதுக்கு நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். அதுக்கு வரையறை செய்யுங்க. வரையறை செஞ்சாங்களா இந்நேரம் 1250 ஏக்கர் காப்பாத்திருக்கலாம். ஆனா அதுல வந்து 680 ஏக்கர் மட்டும்தான் போட்டு மீதி இருக்கிற 550 ஏக்கர் வந்து நாங்க செய்வோம் வேண்டுமென்றே அது தள்ளி போட்டு இப்ப கேட்டா அது பட்டா நிலம். அது பட்டா நிலமும் இல்ல, சதுப்பு நிலம். என்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்தாங்களோ 67 பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 12,500 ஏக்கரா இருந்தது. இன்னைக்கு 2,500 ஏக்கர் தான் இருக்கு. 10,000 ஏக்கர் காணல சதுப்பு நிலம்னா எவ்வளவு பெரிய வரம் சென்னை மக்களுக்கு. முடிச்சிடறேன். எவ்வளவு தண்ணி வந்தாலும் அந்த சதுப்பு நிலத்துல அந்த தண்ணி உள்வாங்குகின்ற அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் லட்சக்கணக்கான பறவை எல்லாம் வருது. இல்ல இதை நம்ம பாதுகாக்கிறதுக்கு துப்பு இல்லை. ஆனாலும் அது ஊழலுக்கு 2,000 கோடி ஊழல் நடந்திருக்கு. அதுல வந்து ஒண்ணுமே இல்ல நடக்கலன்னு சொல்லி சும்மா ஏமாத்திட்டு இது இன்னும் பட்டான்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அது சதுப்பு நிலம், பட்டா கொடுக்க முடியாது. வெட்லேண்ட், அது பட்டா கொடுக்க முடியாது. இந்தியன் வெட்லேண்ட் ஆக்ட்னு ஒன்னு இருக்கு. இந்தியன் வெட்லேண்ட் ரூல்ஸ் 2017 வந்தது. இந்தியன் வெட்லேண்ட் ரூல்ஸ் படி இந்தியாவில் உள்ள அனைத்து வெட்லேண்ட்ஸ்னா என்னன்னா குட்டை, குளம், சதுப்பு நிலம் எல்லாமே வெட்லேண்ட்ஸ். தமிழ்நாட்டில் 26,800 வெட்லேண்ட்ஸ் இருக்கு. அந்த 26,800 வெட்லேண்ட் பள்ளிக்கரணை உட்பட அது எல்லாமே 2017 இருந்து இவங்க வந்து அதை மார்க் பண்ணி பவுண்டரி மார்க் பண்ணி ஃபென்சிங் போட்டு அதை பாதுகாக்கணும். ஜிபிஎஸ் ஜிஐஎஸ் மேப்பிங் வச்சுக்கிட்டு அது பாதுகாத்து நோட்டிஃபை பண்ணணும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு அரசு ஒன்னுக்கு கூட நோட்டிஃபை பண்ணல. ஒரே ஒரு வெட்லேண்ட் கூட நோட்டிஃபை பண்ணல. ஏன்னா ஆக்கிரமிப்புக்காக, இது போன்ற ஆக்கிரமிப்பு ஊழலுக்காக, லஞ்சத்துக்காக. இது 2வது மாஸ்டர் பிளான்ல கொண்டு வந்திருக்கணும் பள்ளிக்கரணைய. ஏன் கொண்டு வரல? 3வது நாங்க கொண்டு வருவோம், 2027 கொண்டு வரணும். எதுக்கு? இப்போ ஆக்கிரமிப்புக்காக. அதனால சொல்லு. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு இந்த இடத்துக்கு ஏற்கனவே அனுமதி கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் அனுமதி ரத்து பண்ணியும் மாநகராட்சி நிர்வாகம் கொண்டு குப்பையை கொட்டுறாங்க. இதுக்கு வந்து பாமக என்ன மாதிரி? அதுதான் நாங்க இந்த குப்பையை நாங்க வந்து அங்க இருக்க கார்பரேஷன்ல கொட்டலான்னு இருக்கிறோம். ஒவ்வொரு அதிகாரி மேயர் கிட்ட, மேயர் பாவம் அவர் ஏதோ வராரு போறாருன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அவர் கட்டுப்பாட்டுல எதுவும் இல்ல. அவர் வீடும் 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. அவர் பிள்ளைங்க எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அவர் குடும்பம் தான் பாதிக்கப்பட்டு இருக்குது. சமூக வலைத்தளத்துல நீங்க வந்து 3 நாளா வந்து பண்ணிட்டு இருக்கும்போது அவதூறா ஒரு செய்திகள்லாம் பரப்பி வந்துட்டு இருக்காரு சார். அது எப்படி சொல்லி பாக்குறீங்க? வேற ஏதாவது நல்ல கேள்வி தான் கேளுங்க. சாக்கடையான கேள்வி எல்லாம் கேக்குறீங்க. திமுக ஆட்சி அகற்றப்பட வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் அதிமுக ஆகட்டும் பாமக ஆகட்டும், அவங்க உட்கட்சி பிரச்சனை திமுகவுக்கு சாதகமாகவும் இந்த கட்சிகளுக்கு தடையாகவும் இருக்கிறதா? ஒண்ணுமே ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க பார்க்கதான் போறீங்க. எந்த பிரச்சனையும் வராது. வருகின்ற தேர்தலில் திமுக படுதோல்வி அடைய போகுது. அதுல மாற்று கருத்தே கிடையாது. தேர்தலுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. இந்த 6 மாதத்திற்குள்ள எல்லா பிரச்சனையும் சுமூகமா தீர்ந்து எல்லாமே சரியாயிடும். அதெல்லாம் நாங்க எல்லாமே எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அவங்கவுங்க எந்த கட்சியில இருக்கிறோம், எங்க கட்சி உட்கட்சி பிரச்சனை அது எங்களுடைய பிரச்சனை. அதெல்லாம் நாங்க பார்த்துப்போம். ஒரே நோக்கம் திமுக தோல்வி அடையணும். அதுதான் இந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு சாதகமாயிடுவோம். அதான் நான் சொல்றேன். நான் திமுக தோல்வி அடையும்.
சார் பாஜக மேலிட பொறுப்பாளராக சந்திச்சு போயிருக்காங்க. இன்னொன்னு அதிமுகவுடையும் பேச்சுவார்த்தை நடைபெறதா ஒரு தகவல் வெளியா இருக்கு. கூட்டணி இந்த தேர்தல் சம்பந்தமான கேள்வியெல்லாம் விரைவில் நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லுவேன். அதுக்கு முன்கூட்டியே என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா பீகார் தேர்தலை முன்னிறுத்தி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இது சம்பந்தமா விரைவில் நாங்க அறிவிப்போம். கணக்கெடுப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி எஸ்ஐஆர் பத்தி உங்களுடைய ஒரு மாதிரி முன்மாதிரி கணக்கெடுப்பு. அதாவதுங்க, இப்போ தேர்தல் ஆணையம் செய்வது இது இதற்கு முன்பு அப்பப்போ அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு திட்டம் தான். இது புதுதாக ஒரு திட்டம் கிடையாது. இப்போ வாக்காளர் பட்டியலில் போலி வாக்காளர்கள் யார் என்று, இறந்த வாக்காளர்கள் யார் என்று, 2 வாக்குகள் இருக்கின்ற வாக்காளர்கள் யார் என்று கண்டறிய வேணுமா வேணாமா? நிச்சயமா வேணும். திமுக அதுக்கு PhD வாங்கியிருக்கவங்க. அவங்க அதில் கண்டுபிடிச்சி போலி வாக்காளர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, இல்லை இறந்த பேர் அவங்க வச்சுக்கிட்டு ஓட்டு போடுறது, ஜெயிக்கிறது, இதெல்லாம் கடந்த காலத்தில் நம்ம பார்த்தோம். இந்த வாக்காளர் பட்டியலை சரி செய்ய வேண்டும், சுத்தம் செய்ய வேண்டும். அது அவசியமானது. இப்ப இருக்கின்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நிச்சயமாக நல்ல நேர்மையான வாக்காளர் பட்டியலை தேர்வு செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும், தயார் செய்ய வேண்டும். அதுல எந்த தவறும் இல்லைன்னு தான் நாங்க சொல்லிட்டு வரோம். சார் பீகார் தேர்தலை முன்னிறுத்தி சின்னம் வாங்கின தொடர்பாக தொடர்ந்து விமர்சி அதை விடுங்க, அதெல்லாம் நாங்க பார்த்துப்போங்க.